அமைச்சரே கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள். காக்கா தானே கத்துகிறது. பின்னென்ன காட்டு குயிலாமன்னா கத்துகிறது? காக்கா தான் மன்னா. அப்படியானால் கொஞ்சம் பொறுங்கள், நாம் கார் பயணத்தை கொஞ்சம் தள்ளி வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் யாராவது அழையா விருந்தாளி வரப்போகிறார்கள் என்பதற்கான அறிகுறிதான் இந்த காக்கா கரைசல். ஏன் மன்னா, காகம் அது எதற்காகவோ கத்துகிறது. பசியில் கூட கத்தி கொண்டிருக்கலாம். சோறு வைத்தால் போதும். இதில் என்ன விருந்தாளி வரப்போகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? அமைச்சரே, இதுவெல்லாம் நம் ஊரில் இருக்கும் வழக்கம் தானையா. காக்கா கத்தினால் விருந்தாளிகள் வரப்போகிறார்கள் என்று சொல்வார்கள் இல்லையா? அது சரி, எத்தனை வீட்டுக்கு அப்படி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்களா? என்ன அமைச்சரே இப்படி கேட்கிறீர்கள்? பின் என்ன, காக்கா கத்தினால் விருந்தினர் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கை மக்களிடையே எப்படி தொற்றிக் கொண்டது தெரியுமா? அந்த காலத்தில் மீனவர்கள் கடலுக்கு செல்லும் பொழுது திசை அறிவதற்காக காக்கைகளை கூற்றுக்குள் அடைத்து எடுத்துக்கொண்டு செல்வார்களாம். அப்போது திசை மறந்து கரை எங்கிருக்கிறது என்று தெரியாமல் போனால் கூட்டில் இருக்கும் ஏதாவது ஒரு காக்கையை வெளியே எடுத்து பறக்க விடுவார்களாம். அது கா கா என்று கத்திக்கொண்டே கரையை நோக்கி பறக்குமாம். அந்த திசையை நோக்கி படகை செலுத்தி இருக்கிறார்கள். படகு அந்த ஊருக்கு செல்வதற்கு முன்னால் காகம் கரைந்து வருவதை பார்க்கும் அந்த ஊர் மக்கள் யாரோ விருந்தாளி அல்லது யாரோ ஒருவர் படகில் வரப்போகிறார் என்பதை உணர்ந்து கொள்வார்களாம். நவீன தொழில்நுட்பங்கள் வளர்வதற்கு முந்தைய காலத்தில் காகம் திசை காட்டியாகவும் இருந்திருக்கிறது. காகம் கரைவது உண்மையாகவே விருந்தாளி வரப்போகிறார்கள் என்ற சமிக்கையாகவும் இருந்திருக்கிறது. ஆனால் இப்போது அதுதானே இப்போது பார்த்தீர்களா, நீங்களே சிந்திக்க துவங்கிவிட்டீர்கள். அந்த நம்பிக்கை தான் இன்றும் மக்களிடையே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மொத்தத்தில் இன்றைய சூழ்நிலையில் காகம் கரைந்தால் விருந்தினர் வரப்போகிறார் என்று பொருள் இல்லை மன்னா. அமைச்சரே, என்னுடைய அறிவு பல்பில் 10 வாட்ஸை கூட்டி பிரகாசப்படுத்தி விட்டீர்கள்.